ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் உயிர்மை எழுத்துக்களில் இகர வரிசையை பற்றி படிக்க போகிறோம். இதுக்கு முன்னே நம்ம அகர வரிசை ஆகார வரிசையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இக்கிலேருந்து இன் வரைக்கும் இருக்கிற 18 மெய்யெழுத்துக்கள் கூட ஈங்கிற உயிரெழுத்து இணையும் பொழுது இகர வரிசை உருவாகிறது. இதை எழுதும் பொழுது மேல் விலங்கிட்டு எழுத வேண்டும். வாங்க பார்க்கலாம். இக் கூட்டல் ஈ கீ, கீ கிளி. இங் கூட்டல் ஈ கீ, கீ. தமிழ் மொழியில் இங்கி என்ற எழுத்தை பயன்படுத்தி சொற்கள் ஏதும் இதுவரை இல்லை. இச் கூட்டல் ஈ சீ, சீ சிலந்தி. இஞ்சு கூட்டல் ஈ நீ, நீ நிமிரு என்பது வண்டு அல்லது தீனியை குறிக்கும் சொல். இட்டு கூட்டல் ஈ டீ, டீ கொடி. இன் கூட்டல் ஈ நீ, நீ ஆனி. இத்து கூட்டல் ஈ தீ, தீ திணை. திணை என்பது ஒரு வகை சிறுதானியம். இந்து கூட்டல் ஈ நீ, நீ நிலா. இப்பு கூட்டல் ஈ பி, பி பிரண்டை. இம் கூட்டல் ஈ மீ, மீ மிளகு. ஈ கூட்டல் ஈ ஈ, ஈ மயில். இர் கூட்டல் ஈ ரீ, ரீ நரி. இல் கூட்டல் ஈ லீ, லீ பல்லி. இவ் கூட்டல் ஈ வி, வி குருவி. இல் கூட்டல் ஈ ழி, ழி ஆழி. ஆழி என்பது கடலை குறிக்கும் சொல். இல் கூட்டல் ஈ லி, லி புலி. இற்று கூட்டல் ஈ ரி, ரி விசிறி. இன் கூட்டல் ஈ நீ, நீ அக்னி. அக்னி என்பது நெருப்பை குறிக்கக்கூடிய சொல். இகர வரிசை ஒன்னொன்னா சொல்லலாம். கீ, கீ சீ, நீ டீ, நீ தீ, நீ பீ, மீ, ஈ, ரீ, லி, வி, லி, லி, ரி, நீ. குழந்தைங்களா, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இகர வரிசையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க. சேஃபாக இருங்க.